இந்த முறை கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வேலை செய்கிற இடத்தெல்லாம் ஒரு நல்ல மதிப்பெண்களோ மரியாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும். இன்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் ஐயா. உணவுலாம் நல்லா இருக்கும், எந்த குறைபாடும் கிடையாது. உணவு விஷயத்தில் நாம் பயப்படணும் அவசியமே இல்லை. நோய்கள்லாம் கட்டுப்படும் ஐயா. நோய் நொடிகள் எல்லாம் இனிமேல் கட்டுக்குள்ளே வரும். கும்பராசிக்காரங்க பயப்படணும் அவசியமே இல்லை. உடற்பயிற்சி தேகம் யோகா என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அவங்களே தானாக எடுத்து நடத்துவாங்க. நாங்கள் நடந்து போகிறோம், வாக்கிங் போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாத்தையுமே இனிமேல் செட்டிங்கெல்லாம் மாற்றிக்குவாங்க. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க ஐயா. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மே மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, இன்பம் தரக்கூடிய மாதம் என்றால் இந்த மே மாதத்தை நீங்கள் எடுத்துங்க ஐயா. கும்பராசிக்கு இது ஒரு மேன்மை தரக்கூடிய மாதம், இன்பம் தரக்கூடிய மாதம் என்றே எடுத்துக்கலாம். இந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் இதுவே. சுப விரயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, நாம் பிள்ளைகளுக்கோ பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களுக்கோ திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது வீட்டில் பெரியவங்க கும்பராசியாக இருந்தாலும் சரி, அவங்க குழந்தைகளாக இருக்க பெற்றாலும் சரி, அதாவது பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்பு, வயது உடையவர்களுக்கு திருமண காலங்கள் உகந்த காலம் என்றால் இந்த காலம்தான் சுவாமி. பெண் பிள்ளைக்கு சொல்கிற சுவாமி, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு இது ஒரு உகந்த காலம் என்றே எடுத்துக்கலாம். நல்ல முன்னேற்றமும் முன்னும் அது எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. குறைவாக சொல்லப்படும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பெறும்பொழுதெல்லாம் தொந்தரவு, உடல் உபாதைகள், நம்ம கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சலசலப்பு, போக்குவரத்து, அந்த மாதிரி உடல் உபாதைகள்லாம் கொடுத்துருக்கோம். அவெல்லாம் இனிமேல் தொந்தரவுலாம் கிடையாது, படிப்படியாக மாறும். இல்லறத்தில் நின்பம், அதாவது தூக்கம் என்பது இல்லாமல் இருந்து வந்தவர்கள் மற்ற பேர் இனிமேல் நல்லா தூங்குவாங்க. கும்பராசிக்காரங்க போதும், கவலையின்றி தூங்கக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது. கவலையெல்லாம் போதுங்க, விடுங்க, நிம்மதியான தூக்கம். நாம் ஏன் இது மாதிரிலாம் செலவீனங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்ம செலவீனங்களை ஏன் அதெல்லாம் கட் பண்ணக்கூடாதா? இந்த மாதம் தேவையான அளவுக்கு நாம் செல்வம் சேர்த்ததெல்லாம் போதும், மாற்றிக்கலாம். இடம்பெயர்ச்சி என்பது கண்டிப்பாக உண்டு. முக்கியமாக கும்பராசிக்காரங்களுக்கு இது இடம்பெயரக்கூடிய காலம். 4ஆம் இடத்துல குரு பகவான் இடம்பெயர்கிறார். இதுவரை 3ஆம் இடத்துல இருந்தார். எல்லாத்தையும் ஓரளவுக்கு வெற்றிலாம் கொடுத்துருந்தார் ஐயா. ஓரளவுக்கு வெற்றிகள் கொடுத்திருந்தார், நல்ல நிகழ்வுகள்லாம் நடந்தது. இப்போ 4ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய காலமாக இருக்குது. அதெல்லாம் எதுவும் இல்லை. 4ஆம் இடத்துல இருந்தாலும் ஒன்றும் தொந்தரவும் இல்லை. சுபருடைய பார்வை என்னங்க விழுதுன்னா தொழில் சார்ந்த விஷயத்திலையும் விழுது, 12ஆம் இடத்துலையும் வருது. வரவு இருக்குது, செலவும் இருக்குது, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக இருக்குது. அதாவது இதுவரைக்கும் வேலைக்கு போகாமல் இருந்தால் கூட இனிமேல் வேலையில் தொடர்ச்சியாக காணப்படும். சுய தொழில், அதாவது வேலையே இல்லைங்கன்றவங்களாம் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு நடத்த போகிறாங்க. கடன் வாங்கியாவது அல்லது பேங்க்கில் லோனாவது கொடுத்து நம்மளுக்கு அந்த வேலை அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க சுவாமி. எல்லாமே நல்லாக உள்ளது. எனக்கு ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இனிமேல் கும்பராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய பாதை. நம் தேவையை நாமே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படியே இருக்கிறோம் என்ற எண்ணத்தை மாற்றும். ஒவ்வொரு நாளும் பிரிவினை இல்வது, கடனும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஐயா, வேறு வழி கிடையாது. அந்த கடன் ஜாமீன் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. ஜாமீனோ கமிஞ்சம் கயத்துக்கோ தேவையில்லாத விஷயத்துக்கோ நாம் ஈடுபடாமல் இருப்பது பெரிய புண்ணியம். கடன் சார்ந்த விஷயங்களோ அம்மாந்தூரம் போகிற விஷயமெல்லாம் எதுவுமே கிடையாது. வண்டி வாகனங்கள்லாம் ஒரு போக்குவரத்துலாம் நமக்கு அமையப்போகுது சுவாமி. வண்டி வாகன போக்குவரத்துலாம் நம்மளுக்கு அமையக்கூடிய காலம். எம்மாந்தூரம் சென்றாலும், அதாவது வெளியூர்கள் சென்றாலும் கூட நம்மளுக்கு நல்ல வருமானம், அங்கே சென்றாலும் வருமானம் கிடைக்க போகுதுங்க. வெளியூரில் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் கும்பராசிக்கு இந்த முறை மாறும். இப்போ வீட்டில் இருந்து நம்ம குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், நம்ம மனைவி மக்களோடு இருக்கிறோன்னா இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க. அரசு உத்தியோகம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த முறை ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு. கும்பராசியாக இருந்தால் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யாராக இருப்பினும் இந்த முறை கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, வேலை செய்கிற இடத்தெல்லாம் ஒரு நல்ல மதிப்பெண்களோ மரியாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும். இன்பம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் ஐயா. உணவுலாம் நல்லா இருக்கும், எந்த குறைபாடும் கிடையாது. உணவு விஷயத்தில் நாம் பயப்படணும் அவசியமே இல்லை. நோய்கள்லாம் கட்டுப்படும் ஐயா. நோய் நொடிகள் எல்லாம் இனிமேல் கட்டுக்குள்ளே வரும். கும்பராசிக்காரங்க பயப்படணும் அவசியமே இல்லை. உடற்பயிற்சி தேகம் யோகா என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அவங்களே தானாக எடுத்து நடத்துவாங்க. நாங்கள் நடந்து போகிறோம், வாக்கிங் போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாத்தையுமே இனிமேல் செட்டிங்கெல்லாம் மாற்றிக்குவாங்க. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க ஐயா. இனிமேல் எல்லாமே என்னென்ன லெவல் இருக்கணுமோ அதில் லெவலில் பார்த்துக்குவாங்க. இனிமேல் நோயாகட்டும், நோய் சார்ந்த விஷயங்களாகட்டும், படிப்பாகும், கல்வி ஆகட்டும்,
எல்லாமே சுபத்துவம் வாய்ந்த தன்மையாக வரப்போகுதுங்க. வேலை கூட நல்லா இருக்குதுங்க, எந்த குறைபாடும் கிடையாது. ஒரு மனுஷன் நல்லா உழைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணுன்றோமில்ல, நல்லா சம்பாதிக்கணும், அதை அனுபவிக்கணும். அந்த அனுபவம் என்பது சொல்லக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கு இப்போ வருது சாமி. இது வரைக்கும் இல்லை, இப்பொழுது கிடைக்கின்றது. நல்ல அமைப்போடு வாழக்கூடிய காலம், நல்ல அமைப்போடு சேரக்கூடிய காலம். ஏன்னா ஜென்மசனி கடைபெறுவதால் தொந்தரவு சில நேரத்தில் மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்கள், இறை நாமத்தை தவிர்த்து வேறு எதனா பேசினா பெரிய வம்பு வழக்கில் போய் நாம் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடையா. நம்ம நிலவரம் சுத்தமாக சரியில்லை. தேவையில்லாத பெண்கள் தொடர்பு இதுவளையெல்லாம் வச்சிங்கன்னா பெரிய தொக்கலில் நம்மளை எத்துமே விட்டுடுவார். சனி பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல நேரடியாக பதியுது. அதனால் தேவையில்லாத விஷயத்தில் நாம் ஈடுபடாமல் இருப்பது பெரிய புண்ணியம். அதாவது இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் எப்போ பார்த்தாலுமே கொடுக்க மாட்டான். இந்த அமைப்பு கிடைக்கும் போது கிடைக்குது ஐயா. எல்லாமே நல்லதே கிடைக்க போகுது. நல்ல முயற்சியில், அதாவது முயற்சிகள், நல்ல முயற்சி, நல்ல வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, எதையும் தாங்கி போராடக்கூடிய அமைப்பு. எல்லாத்தையுமே கஷ்டமே கொடுத்தா கூட அதை தாங்கிடுவான். தாங்கி போராடி வெற்றி பெற்று போதும். மனுஷன் போராடினாவே போதாதா, வெற்றி பெறது அப்பாற்பட்ட விஷயம். வாழ்க்கை எனும் போராட்டத்தை போராடி வெற்றி பெற்றாலே போதுமானது. போராடினாவே போதும், அதுவே வெற்றி பெற்றதுக்கு இணையானதான். ஒரு கட்டை வருதுன்னா மேலே கல் எரிதுன்னா அதை தடுத்தாலே போதும். மேலே ஏதோ ஒரு பொருள் விழுதுங்க, அதை தள்ளி போகிறதோ அதை ஒதுங்கி செல்வதோ அது ஒரு பெரிய சாலை சிறந்ததல்லவா. நாம் தள்ளி வந்துட்டோமா, அது கீழே விழுந்துச்சுன்னு சொல்கிறத விட அது தடுத்துலாம் நிறுத்த தேவையில்லை, நாம் ஒதுங்கி வந்துடுறது மிகவும் சாலை சிறந்தது. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நாம் வந்துடுவோம். சில விஷயங்கள் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இது கொண்டிருக்கிறது. தேவையில்லாத விளக்குகளை நீங்கள் போய் ஜாயின் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் நம்பிக்கை தரக்கூடிய பாத்திரங்களை நீங்கள் செயல்படுத்தாதீங்க. இனிமேல் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு என்பது இருக்காது, பயப்படாதீங்க. அவங்களே நம்மளே ஃபேவராக மாற போகிறாங்க. சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும்தான் இல்லை, மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. செல்வங்களாகட்டும், குழந்தை பேராகட்டும், எல்லாமே கொடுக்க போகிறாங்க ஐயா. எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்ரீ மைண்டு உங்களுக்கு இனிமேல் நடக்க போகுது ஐயா. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுக்கு ஃப்ரீ மைண்டு. பணம் கேட்ட இடத்துல கொடுப்பாங்க, கடமும் அதிகமாக தான் இருக்கும், பரவாயில்லை, அதில் இருந்து மெயின்டைன் பண்ணுவீங்க. எல்லாமே இனிமேல் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது. கும்பராசிகாரங்களுக்கு இந்த மாதம், அதாவது புதிய முயற்சி, கனகரக வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் ஐயா. பயப்படாதீங்க. அந்த 4ஆம் இடத்துல அந்த பாதையெல்லாம் செலவினங்கள் சுப செலவுக்காக தான் நாம் செய்ய போகிறோம். வீடு சார்ந்த விஷயங்களோ தயவு செய்து எந்த வேலையும் பண்ணாதீங்க. வாடகை வீட்டில் கூட போயிடுங்க. இல்லை கட்டக்கூடிய பாக்கியம் ஏதேனும் ஏற்பட்டால் அதை தள்ளி போட்டுங்க, வாங்கி வச்சுங்க, மண்ணை மட்டும் வாங்கி வச்சுங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் நம்மளை செய்யாது. அமைப்பு எல்லாம் நன்றாக உள்ளது ஐயா. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த முறை திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய காலமாக வருது. சுப செலவுகள் நிறைய அதிகரிக்கும். இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்க போகுதுங்க. சுகமெல்லாம் கிடைக்க போகுதுங்க. நம்மளுக்கு இந்த சுகம்லாம் எதுவுமே இல்லைங்க, நான் சன்னியாசேகருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலமெல்லாம் இனிமேல் கிடையாதுங்க. திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய இந்த முறை அனுகூலங்கள் இந்த மாதமே நம்மளுக்கு நிறைய கண்கூடாக தெரியல ஐயா. திடீர்னு பார்த்தா திருமண ஏற்பாடுகள், காதல் மேரேஜ், அதாவது லவ் மேரேஜ் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய. லவ்னா லவ்வில் விரும்பி வரும், அது பெற்றவங்க ஏற்றுக்குவாங்கல்லவா. அதேமாரி சூழ்நிலையெல்லாம் நம்மளுக்கு ஏற்பட போகுது. நல்ல நிகழ்வுகளும் நல்ல எண்ணங்களும் உருவாக போகுது ஐயா. இறை நாட்டம் அதிகம். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதீபதையே. அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம. இந்த நாமத்தை தினமும் சிவாய என்ற நாமத்தையும் முருகர் நாமத்தையும் நித்தமும் பாராயணம் செய்து வாருங்கள். அந்த திருப்புகழை பாடி வாருங்கள். தேவாரம் திருவாசகத்தை எடுத்துங்க. உங்களுக்கு தொல்லைரும் பிறவி தூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவோ எங்கோன் திருவாசகம் எனும் தேன். அந்த நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, எம் இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்லக்கூடிய சிவபுராணத்தை நிதமும் பாராயணம் செய்து வாருங்கள். இந்த பிரதோஷ வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் கும்பராசிகாரங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், பிணிகள், தொந்தரவுலாம் படிப்படியாக உணர்வது. மாதத்தில் வருகின்ற 2 பிரதோஷத்துக்கு இது நேரத்தில் உழைக்கின்ற பாக்கியத்தை கொடுங்க. என் நேரமும் இறைவன் நாமத்தை சொல்லிக் கொண்டு இருங்கள். சிவாய நம நமச்சிவாயம். ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம. இதெல்லாம் சொல்லிக்கணுமாங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானின் திருமணம், முருகப்பெருமானின் திருச்செந்தூர் திருமுருகப்பெருமானை வணங்கி வர அல்லது பழனி முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் நீங்கி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.